வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி விவகாரம் தொடர்பாக சென்னையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு நாளை தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க. பொன்முடி அறிவித்துள்ளார். நீட் தேர்வின் மூலம் பயனடைந்த தமிழக மாணாக்கரின் எண்ணிக்கை குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர் பயன்பெறும் வகையில் தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜின் பிறந்த நாளான இன்று 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணாக்கர் பயன்பெறும் வகையில் காலை உணவை வழங்கி இந்த திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மாநிலத்தில் உள்ள 2,23,536 மாணாக்கர் பயன்பெறுகிறார்கள். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் காலை உணவின் தரத்தை அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நான் கேட்டுக்க விரும்புவது, எந்த ஊர்லயும் எந்த ஸ்கூல்லையும் உணவோட தரம் ஒரு துளி கூட குறையக்கூடாது. உங்க குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாட்டை எப்படி கவனமா பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் சாப்பாட்டை கவனமா ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்க. திருச்சி, திருவரம்பூர், அசூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கண்டவராயன்பட்டி நடுநிலை பள்ளியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன் இதனை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி ஆரோக்கியபுரம் தொடக்கப்பள்ளியில் மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இதனை துவக்கி வைத்தார். காலை உணவு விரிவாக்க திட்டத்தை மாநிலத்தின் இதர பகுதிகளில் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளையொட்டி புதுதில்லியில் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். கல்வி கண் திறந்த காமராஜரின் பிறந்த நாளில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டதாக முதலமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். விருதுநகரில் காமராஜர் மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், திரு தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விருதுநகரில் உள்ள காமராஜரின் இல்லத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீலன் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காவிரி விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை காலை 11 மணிக்கு அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தலைமையில் நடைபெற உள்ள இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் காவிரி நீரை பெற தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். அனைவரையும் கலந்தாலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆராயப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் வரையறுத்துள்ளபடி தமிழகத்திற்கு நாளொன்றுக்கு 1 டிஎம்சி தண்ணீரை விடுவிக்க இயலாது என்று கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். கர்நாடகத்தின் இச்செயல் உச்சநீதிமன்ற ஆணையை மீறுவதாகும் என்று கூறிய அவர், இந்நடவடிக்கையால் தமிழக விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவர் என்றார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை உடனடியாக செயல்படுத்த தமிழக அரசு இந்த அமைப்பிற்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் கூறினார். கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளில் நீர் இருப்பு 75.586 டிஎம்சியாக உள்ள நிலையில் மேட்டூர் அணையில் வெறும் 13.808 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க. பொன்முடி கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கலந்தாய்வு 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நடைபெறும் என்று கூறியுள்ளார். இதன்படி வரும் 22, 23ஆம் தேதிகளில் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், விளையாட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். வரும் 25 முதல் 27 வரை பொது சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வில் மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர், விளையாட்டு பிரிவினருக்கு நடைபெறும் என்று கூறியுள்ளார்.
வரும் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 6 முதல் 8ஆம் தேதி வரை ஆன்லைனில் துணை கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த ஆண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பொறியியல் கல்லூரிகளிலே மாணவர்களுக்கான இந்த கவுன்சில் 22ஆம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது. முதலிலே விளையாட்டு பிரிவினர்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினருடைய வாரிசுகள் அவர்களுக்கான சிறப்பு பிரிவுகளுக்கான ஒரு ஆய்வு நடைபெற்று அதன் மூலமாக அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். 25ஆம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது. 29/7 ஒரு பிரிவினருக்கு நடைபெற துவங்கி 5/9 வரை அது நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் நீட் தேர்வின் மூலம் பயனடைந்த மாணாக்கரின் எண்ணிக்கை குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தில் 22 லட்சம் விவசாயிகள் நீக்கப்பட்டதை கண்டித்து பிஜேபி சார்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக குறை தீர்க்கும் கூட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். புதிய கல்விக் கொள்கையில் மாணாக்கருக்கு காலை உணவு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு அதில் உள்ள அனைத்து அம்சங்களையும் மாநில கல்விக் கொள்கை பெயரில் திமுக வெளியிட்டிருப்பதாக குறை கூறினார். முன்னதாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த அத்தனூர் தாளம்பள்ளம் பகுதியில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு அண்ணாமலை பங்கேற்றார். இந்தியா மார்ஷல் தீவுகளுக்கிடையே நிலவி வரும் நட்புறவு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மார்ஷல் தீவில் இந்திய நாட்டின் சார்பில் 4 சமூக மேம்பாட்டு திட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்த கையொப்ப நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், நீடித்த வளர்ச்சிக்கான கொள்கையின் ஒரு பகுதியாக பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள தீவுகளுக்கு ஆதரவு வழங்குவதை முக்கிய பொறுப்பாக இந்தியா கருதுகிறது என்று கூறியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை செயலராக திரு விக்ரம் மிஸ்ரி இன்று பொறுப்பேற்றார். இதுவரை இந்த பதவியை வகித்த திரு வினய் மோகன் குவாத்ராவின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து திரு விக்ரம் மிஸ்ரி புதிய செயலராக இன்று பதவியேற்றார். தமிழ்நாட்டில் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அம்மன் திருக்கோவில்களுக்கான ஆடி மாத முதல்கட்ட ஆன்மீக பயணம் வரும் 19ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, நெல்லை, தஞ்சை மண்டலங்களில் இந்த ஆன்மீக பயணம் நடைபெறும் என்றார். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த மேலும் 1,48,000 மகளிருக்கு அவர் தம் வங்கி கணக்குகளில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகைக்காக நடப்பு நிதியாண்டில் 13,722 கோடிக்கும் அதிகமான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை இன்று விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். குற்றாலத்தில் இந்த ஆண்டு முன்கூட்டியே பருவமழை பெய்ததின் காரணமாக மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது சீசன் களைகட்டி உள்ள நிலையில் நேற்று இரவு மலைப்பகுதிகளில் பெய்த திடீர் கனமழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குற்றாலம் காவல்துறையினர் தற்காலிகமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்து அருவிக்கரையில் சாரலில் நனைந்தபடி செல்பி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசியிலிருந்து செந்தில். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் 4வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி விவகாரம் தொடர்பாக சென்னையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு நாளை தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது.
தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு க பொன்முடி அறிவித்துள்ளார். நீட் தேர்வின் மூலம் பயனடைந்த தமிழக மாணாக்கரின் எண்ணிக்கை குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் இன்று குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.